தமிழகத்தின் பெரிய அளவிலான மீன்பிடி தொழில் நடைபெறும் நாகை மாவட்டத்தில் 58 மீனவ கிராமங்களின் வாழ்வாதார தொழிலாக இந்த மீன்பிடி தொழில் உள்ளது. லட்சக்கணக்கானவர்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வருவாய் தரும் தொழிலாகவும் பல ஆயிரம் கோடி ரூபாய் அந்நிய செலாவணியை ஈட்டித்தரும் தொழிலாகவும் உள்ள இந்த மீன்பிடி தொழில் கடந்த 2004ஆம் ஆண்டு சுனாமியால் 100% பாதிக்கப்பட்டது. ஆழி பேரலையால் ஆயிரக்கணக்கான படகுகள் உடைந்து சேதமடைந்ததுடன் மீனவர்களும் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து திக்கற்று நின்றனர். ஒரு ஃபீனிக்ஸ் பறவை போல முழுமையாக இழந்த நாங்கள் மீண்டும் படிப்படியாக அந்த தொழிலை செப்பனிட்டு இன்று நாங்கள் இரும்பிலான படகுகளை கட்டி கொண்டிருக்கிறோம். அந்த படகுக்கு தேவையான தொழிலுக்கு செல்வதற்கு உண்டான கடலில் ஆழப்பகுதி செல்வதற்கு தேவையான வசதிகளை அரசு செய்து கொடுக்கும் பட்சத்தில் இன்னும் மீனவர்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். அதில் அரசும் அதில் அந்நிய செலாவணி என்ற பெயரில் பெரிய லெவலில் அரசுக்கு பெரிய வருவாய் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சுனாமியால் சேதமடைந்த படகுகளுக்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரண உதவியுடன் புதிய படகுகள் கட்டுவதற்கு 15 லட்சம் ரூபாய் வங்கி கடனுதவியும் மீனவர்களுக்கு வழங்கப்பட்டது. இதன் மூலம் கட்டுமரங்கள் மறைந்து ஃபைபர், மரம் மற்றும் இரும்பாலான விசைப்படகுகளை பயன்படுத்த தொடங்கினர் மீனவர்கள். மேலும் சுமார் 20 மீட்டர் நீளமுள்ள இரும்பாலான ஆழ்கடல் படகு கட்டுவதற்கு 60 லட்சம் ரூபாயிலிருந்து 1 கோடி ரூபாய் வரை செலவாகும் நிலையில் வங்கிகள் மீனவர்களுக்கு கடன் உதவி செய்வதை நிறுத்திவிட்டதாகவும் மீனவர்கள் தங்கள் சக்திக்கு மீறி கடன் வாங்கி கட்டுமான பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கின்றனர். கடன் இல்லாத மீனவ கடலோடி வாழ்க்கை என்று சொன்னார்கள். ஆனால் 12 ஆண்டுகள் ஆகிறது. இப்போது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா போன்ற வங்கிகள் நீங்கள் கடன் சுனாமியிலே படகு வாங்கியதற்கு கடன் பாக்கி இருக்கிறது, கடனை கட்டுங்கள் என்று சொல்லுகிறது என்று சொன்னால் அரசு கொடுத்த பணமெல்லாம் வங்கி வாங்கி கொண்டு அதை வரவு செய்யாமல் எங்களை கடன்காரன் என்று நோட்டீஸ் அனுப்பக்கூடிய நிலையெல்லாம் இங்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. எதிர்காலங்களில் ட்ராலர் மீன்பிடி முறை பயன் தராது என்பதால் டியூனோ எனப்படும் ஆழ்கடல் மீன்பிடிப்பு முறையே கை கொடுக்கும் என்கின்றனர் மீனவர்கள். அவர்களின் வாழ்வாதாரத்தை காக்கும் பொருட்டு மீனவர்களுக்கு அரசு வங்கிகள் மூலம் கடன் உதவி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஆழ்கடல் மீன்பிடிப்பை ஊக்கப்படுத்தும் வகையில் மானிய விலையில் மீன்பிடி உபகரணங்களை வழங்க வேண்டும் எனவும் மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காவேரி நியூஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அருண்குமாருடன் செய்தியாளர்கள் கந்த பழனிவேல், ஜேம்ஸ் மார்க் பீட்டர்.